இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேஸ்டியான 65 மசாலா எப்போவும் நம்ம கடையில் பாக்கெட் வாங்கி செய்வோம். இனிமேல் நம்ம அதை வீட்டிலே செய்யலாம். ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன் தான் இது. அப்படியே கடையில் என்ன டேஸ்ட்டில் கிடைக்கிதோ பாக்கெட்டில் உள்ள அதே டேஸ்ட்லேயே நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் நான் சொல்கிறேன், ஒன்றா பார்த்துக்கோங்க. செய்யறதுக்கு முதல்ல 2 டீஸ்பூன்லேருந்து இல்லை 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கிராம்பு, ரொம்ப சேர்த்துறாதீங்க. 1.5 டீஸ்பூன் அளவுக்கு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1.5 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 ஸ்டார் அனஸ், கொஞ்சமாக பட்டை. இதை சேர்த்து ஒரு ஜாரில் நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்ச பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அரிசி மாவு இல்லைனாக்கா 1 டீஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் நீங்கள் 2 மடங்கு, 1 பங்கு அரிசி மாவுனா அதுக்கு 2 மடங்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே இப்போ நான் 50 கிராம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து 50 கிராம் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். தனி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான். காஷ்மீரி மிளகாய்த்தூள்னாக்கா நல்லா கலர் கொடுக்கும் உங்களுக்கு. நான் வந்து இந்த வெறும் மிளகாய்த்தூள் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, ரொம்ப உப்பு நான் சேர்க்கல, கம்மியாக சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இப்போ கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது கூட உங்களுக்கு தேவையான நீங்கள் கலர் பவுடர் சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்படின்னாக்கா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மிக்சியில் பல்ஸ் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி கலர் ஆகிடும். இப்போ நம்மளுடைய மசாலா ரெடி ஆகிடுச்சிது. இதை வச்சு நான் இன்றைக்கி 65 செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்மளுடைய சிக்கன் 65 மசாலா இதை இதில் சேர்த்துடலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற பார்த்துக்கோங்க. பத்தலைனாக்கா இன்னொரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை சேர்த்துடலாம். நான் வந்து இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து இதுக்கு கல் உப்பு சேர்க்க, ஏற்கனவே நம்ம உப்பு அதை சேர்த்து அரைச்சிருக்கோம். ஆனால் நான் ரொம்ப கம்மியாக தான் உப்பு இருக்கேன். அது கெட்டு போகாமல் இருக்கிறது தான் உப்பு போட்டிருக்கேன். இந்த 65 மசாலாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நான் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்து ஏன் கல் உப்பு சேர்க்குறேன் அப்படின்னாக்கா, எங்கள் அம்மா சொல்லுவாங்க கல் உப்பு சேர்த்து அது கரையிற வரைக்கும் அது ஊறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது நல்லா நம்ம கொஞ்சம் நேரத்தில் கரைஞ்சிரும். நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நான் கிட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு 3/4 மணி நேரம் வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜில் வேணாலும் நீங்கள் வச்சு எடுக்கலாம். அதனால் அந்த கல் உப்புலாம் கரைஞ்சிரும். கரைஞ்ச பிறகு அதுமாரி ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கிட்டு, எண்ணெய் சுத்தமாக குடிக்காது நம்ம இந்த மெத்தடில் செய்யும்போது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சிக்கன் 65 போட்டுட்டு எண்ணெயை திருப்பி விடு. நல்லா ஒரு பக்கம் செவந்த பிறகு திருப்பி விடுங்க. உடனே திருப்பினீங்கனாக்கா உங்களுக்கு அந்த எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக கலர் ஆகிடும். இப்போ திருப்பி விட்டுட்டு நல்லா 2 பக்கம் வேகட்டும். வெந்த பிறகு இப்போ நம்ம சிக்கன் 65 நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்குது. உங்களுக்கு அந்த காஷ்மீரி மிளகாய் சேர்க்கலை அப்படிங்கும்போது, நான் இன்றைக்கி சேர்க்கலைனாக்கா நீங்கள் கொஞ்சமாக கலர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், அந்த மிளகாயத்தோட கலர் தான் இது. ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு இது. நம்ம மீதி இருக்கிற சிக்கனையும் நம்ம பொரித்து எடுத்துடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயும் சிம்லேயும் வச்சு தான் சிக்கன் 65 செய்யணும். அதே மாதிரி ரொம்ப ஹையில் வச்சிங்கனாக்கா வேகாது. பாருங்கள், நம்மளோட சிக்கன் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம வீட்டில் செஞ்ச மசாலான்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.